நசீஃபுதீன், எஸ் முகமது ஹசன், எஸ் ஷேக் ஃபாரிஸ், ஏ தாரிஸ் ஹசன். இளைய சமுதாயமே விழித்துக்கொள். ஒரு சின்ன நாடகம் ஒன்று. என்னடா டைம் ஆச்சு, தொழு முடிச்சுட்டு இன்னும் தொழு வரல. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. என்ன கதை? அவனுக்கு விஷயமே தயாரா, மாப்பிள்ளை சாதிச்சிட்டான்டா. அப்படி என்னடா சாதிச்ச? காலேஜ் கோல்டு மெடல். நீ என்னடா கோல்டு மெடல் அது இதுன்ட்டு, அதோட பெரிய விஷயம்டா. அப்படி என்னடா விஷயம்? அடுத்த வாரம் என் கையில் கேடிஎம் பைக்கே இருக்கும். அப்படியா? போன மாதம்தான் உங்கள் அம்மா எங்கள் அம்மாட்ட வந்து வீட்டு வாடகை கொடுக்கணும், கடன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படிடா பைக் வாங்குற அளவுக்கு காசு வந்துச்சு? அது போன மாத கதை. இந்த மாத கதையே வேறு. ரொம்ப நாளாக பைக் கேட்டுட்டு இருந்தேன், வாங்கியே தரல. அடுத்து ஒரு வாரமாக பட்னியாக கிடந்தேன். அப்பாவும் காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி ரைட்டு, சரிப்பட்டு வராதுன்ட்டு இப்போ பைக்கு வாங்கி தரலன்னா தற்கொலை பண்ணிவிடும் எங்கள் அம்மாவை மிரட்டினேன். எங்கள் அம்மா என் உயிர் தான் முக்கியன்ட்டு பைக் வாங்கி தரேன்ட்டு வாக்கு கொடுத்துட்டு. அட பாவி, ஒரு சாதாரண பைக்காண்டி உங்கள் பெற்றோரை எப்படி ஆடாமல் இருக்குவேன்? அது நம்ம என்ன மார்க்கத்தடாக இருக்கோம், நம்ம இஸ்லாத்தில் இருக்கோம். நம்ம இஸ்லாத்தில் பெற்றோரை பற்றி எவ்வளவோ சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அல்லாஹுக்கு அடுத்தபடியாக நம்ம பெற்றோருக்கு தாண்டா நன்றி செலுத்தணும். நான் மட்டுமா இந்த மாதிரி பண்ணுதேன்? என்னை மாதிரி எத்தனையோ பேர் இப்படி தான் அடம் பிடிச்சி பைக் வாங்கினாங்க. என் ஃப்ரெண்டு கூட இப்படி தான் மிரட்டலைன்னா பைக்கே வாங்கி தர மாட்டாங்கடா. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க பெற்றோரை சீயன வார்த்தையில் கூட திட்டக்கூடாதுன்னு இருக்கான். அது மட்டும் இல்லை, பெற்றோரை கனிவான வார்த்தையில் தான் பேசணும்னு இருக்கான்டா. நீ என்னடா அந்த சின்ன விஷயத்தை போய் இவ்வளோ பெருசாக ஆக்கிட்டு இருக்க? அல்லாஹ் உங்களின் செல்வத்தை அல்லாஹின் பாதையில் தானே செலவழிக்கணும்னு சொல்கிறான். நம்மளை மாதிரி இளைய சமுதாயம் வீணான விஷயங்களில் மூழ்கி கிடக்குறாங்கடா. மது போதை பழக்கத்துக்கு ஆளாகி கிடக்குறாங்கடா. இந்த மாதிரி பைக் முகத்தில் கண்ணு முன்னு தெரியாமல் வண்டியை ஓட்டி அவங்க உயிருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி மற்றவங்க உயிருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துறீங்கடா. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் கைகளாலேயே அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள்னு சொல்கிறான்டா. நீ சொல்கிறத கேட்கும்போதே மனசு உறுத்தலாக இருக்குடா. நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன் புரியுது. கண்டிப்பாக இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. இப்போவே போய் எங்கள் அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பைக்கு வேணான்னு சொல்ல போகிறேன். இனிமேல் நல்ல முக்மீனா அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நான் நடப்பேன். இன்ஷா அல்லாஹ். நாங்கள் மட்டும் இல்லை, இதை பார்க்குற இளைய சமுதாயமும் மது போதை பைக் முகத்தில் விழுந்து கிடக்காமல் இந்த மாதிரி தவறில் இருந்து விலகி அல்லாஹ்வும் தூதர்களும் காட்டி தந்த வழியிலே வாழணும். இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ்.